இதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை கிளாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பானுங்க. சத்தம் இல்லாமல் பக்கத்து கிளாஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். 2வது நாள் எப்படியும் வீடியோவே போட மாட்டான், இவனுடைய கன்சிஸ்டன்சி பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. அதை பொய்யாக்குவதற்காகவே நான் வந்து செகண்ட் டே வீடியோ போட்டிருக்கேன். என்றைக்குமே அந்த நம்பிக்கையை உடைக்கிற இடம் இருக்குல்ல, அது கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடைக்கணும். நீங்கள் போட மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நான் போடாமல் இருந்தேன்னா அதில் பாயிண்ட்டே கிடையாது. உங்கள் நம்பிக்கையை பெறணும். ஒரு 5 நாள் 6 நாள் போட்டதுக்கப்புறம் போட்டுருவாங்க, ஃபினிஷ் பண்ணிடணும்னு நினைக்கும். அப்போ உடச்சோம்னா நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபெட்டிஷ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஃபெட்டிஷ் அப்படின்னா என்ன? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஃபெட்டிஷ்னா என்னன்னு தியரட்டிக்கலாக எனக்கு தெரியாது, பட் ப்ராக்டிக்கல் யூசேஜில் எனக்கு தெரியும். தியரட்டிக்கலாக என்னங்கிறத ஒரு தேடி பார்த்துருவோம். இதுதான் ஃபெட்டிஷ். இது உங்களுக்கு இங்கே வச்சா தெரியும் நினைக்கிற ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கும். இதுவே எப்படி தெரியுதுன்னு தெரியல, டெக்ஸ்ட்லாம் ஓகே. இதெல்லாம் முன்னாடி வந்து மதன் கௌரி பண்ணுவார்ல, தோஸ் ஆர் த டேஸ், ஐ மிஸ் தோஸ் டேஸ். அது யூடியூபே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சுருப்பாங்க, காட்டிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பழைய விஷயங்களை நினச்சி நம்ம ரொம்ப ஜாலியாக அசை போட்டுக்கிட்டு சிலாகிச்சுங்கிற வார்த்தை ஐயோ பெருசு கொஞ்சம் சுமாரியா. ஸோ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. நாஸ்டாலஜியை பற்றி த கிரேட் பியூட்டி அப்படிங்கிற படத்தில் ஒரு கோட் ஒன்று வரும், இட்ஸ் த ஒன்லி கம்ஃபர்ட் லெஃப்ட் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் நோ ஃபெய்த் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூ கேன் லிவ் இன் த பாஸ்ட்டில் அப்படியே யோசிச்சு பார்த்து ஜாலியாக இருந்துக்கலாம். சரி, பெட்டிஸுக்கு வருவோம். ஃபெட்டிஷை பற்றி பார்க்க எடுத்துகிட்டு இதை பேசிட்டு ஃபோன் அங்கே வைக்கிறேன். மனம் வந்து நண்பர்களே ஒரு குரங்கு கூதி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம ஃபோன் எடுத்தேன், இப்போ தான் நம்ம பேசணும், அது எப்படி மறக்கும்? ஒன்றும் புரியல. ஃபெட்டிஷ்னா வந்து a form of sexual desire in which gratification is strongly linked to a particular object or activity or a part of the body other than the sexual organs. ஸோ இதெல்லாம் செக்ஷுவல் டிசைர் இன்னும் உங்களுக்கு அதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அவன் கொடுத்துருக்கிற விளக்கம். அதாவது அந்த பார்ட் இல்லாமல் மற்ற விஷயங்களை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது வந்து இட்ஸ் கால்டு ஃபெட்டிஷ். ஃபெட்டிஷுங்கிற விஷயம் எனக்கு எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, எப்போ நமக்கு இணைய வசதி பரவலாக கிடைக்கிதோ அப்போ தான் நான் வந்து ஃபெட்டிஷுங்கிற வேர்டையே கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பிற்பாடு, அப்போ ரொம்ப லேட்டராக தான் உனக்கு வந்து ஃபெட்டிஷ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த டேர்மும் அதுக்கான மீனிங், அது இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்கிறதெல்லாம் தான் லேட்டராக தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்பே வந்து ஃபெட்டிஷ்கள் அறிமுகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரமலரில் வந்து அன்புடன் அந்த ரங்கம்னு ஒன்று இருக்கும். அதில் வர்ற கதைகள் வந்து தேவர் லைக் ரொம்ப கிங்கியான கதைகள்லாம் அதில் வந்து வரும். அம்மா உங்கள் மகள் கேட்கிறேன் இந்த மாதிரி போட்டு எழுதுவாங்க. 3 ஆர்ஜி ஏஜ் கேப் இந்த மாதிரி என்ன ஃபேண்டசி வேணாலும் அந்த இதில் இருக்கும். அதை வந்து யாரோ ஒரு வாசகர் வந்து அந்த லேடி கிட்ட கேட்பாங்க. அவங்க வந்து அன்பு மகளே, அன்பு மகனே, அன்பு தம்பி அந்த மாதிரி போட்டு அந்த கதைக்கான இதெல்லாம் சொல்லி சொல்யூஷன்லாம் சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து என்னால் மறக்கவே முடியாத ஞாயிற்றுக்கிழமைகளாக இருந்தது. இதை அப்படியே எடுத்து டக்குன்னு நடுப்பக்கத்தை விரிச்சு படிக்க முடியாது. ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த டைமில் வாரமலர் படிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிற ஏதாவது ஒரு ஜென்யூனான ரீசன் வேணும்னு சொல்லிட்டு அதில் குறுக்கெழுத்து போட்டி இருக்கும், கவிதை எழுதி ஒரு இதெல்லாம் பக்கம்லாம் இருக்கும். அப்புறம் இது உங்களிடம்னு சொல்லி எல்லாம் இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் தான் இதில் நீங்கள் வந்து இது உங்களிடமோ இல்லை வந்து கவிதையோ படிக்கிறதுக்கான டைம் இருக்குன்னா அந்த 15-20 நிமிஷத்தில் வேகமாக இந்த கதையும் படிச்சுட்டு இது உங்களிடமும் படிச்சுட்டு கொடுத்துட்றோம். என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், கோயிலுக்கு வெளியே செருப்பு விட்டுட்டு போனால் செருப்பை திருடிட்டு போகிறானுங்களாமா. எப்படி இருக்காங்க மனிதர்கள். இந்த மாதிரி அது ரிலேட்டடாக ஒரு கான்வர்சேஷன் படிச்சுட்டு பாட்டி கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்மளால். அந்த டைமில் ஃபெட்டிஷ்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து புத்தகங்கள் மட்டுமே, வாசிப்பு பழக்கம் மட்டுமே என்னை வந்து செம்மைப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுக்குள்ளே வர்றப்போ தான் ஃபெட்டிஷ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒரு குரூப்பே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். உனக்கு நிறைய நண்பர்கள், சிமிலர் தாட்ஸில் இருக்கிற நண்பர்கள் வந்து உனக்கு கிடைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சுது. இது என்னோட ஜேர்னியோட ஆர்க்கை தான் நான் சொன்னேன். நம்ம ஊரில் ஃபெட்டிஷ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே இருக்குது. அது இவங்க எப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சினிமாக்களில் நேவல் தொப்புள் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபெட்டிஷைஸ் பண்ணப்பட்டு இருந்தது. நேவல், இடுப்பு மடிப்பு, அந்த விஷயங்கள்லாம் வந்து வேறு எங்கேயுமே ஃபெட்டிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நம்ம ஊருக்கு மட்டும் சொல்லி யூனிக்காக இருந்த ஃபெட்டிஷ் இதெல்லாம். நம்ம சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவல் ஃபெட்டிசைசேஷனை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏஸ்தட்டிக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பம்பரம் விடுறது, ஆம்லேட் ஊற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் கவனத்தை ஈர்க்கிற ஒரு புள்ளியாக அது அமைஞ்சுது. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ நமக்கு வந்து தெரியும் WWE வந்து ஃபேக்கு, ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து
எனக்கு இப்போவுமே அந்த WWE தீவாஸ் டேஸ் அடாடா. ஏன்னா அந்த WWE தீவாவில் சாக்லேட் டப்புக்குள்ளே சண்டை போடுற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி எடுத்துருப்பானுங்க. டவல் ஃபைட்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவனுக்கு பாருங்க என்னென்ன மாதிரி ஃபெட்டிஷை இவனுக்கு கன்சியூம் பண்ணுவானுங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருந்தானுங்க. இதெல்லாம் ஃபெட்டிஷை கன்சியூம் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வழிகளாக நமக்கு இருந்தது. ஆன்லைனுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. மேற்கத்தானுங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க போகிற லெவலில் நம்மளால் ரீச்சே பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட், பிளட் ட்ராஷ், இந்த மாதிரி என்னென்னமோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணியிருந்தானுங்க. நேவல், தைஸ், ஃபுட், நெக், ஆம்பிட் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தானுங்க. நம்ம ஆட்களோட வியர்டான சில ஃபெட்டிஷ்னா நோஸ்டில், மூக்கோட்டை விரிஞ்சு சுருங்கிறதா, இதெல்லாம் சில்லியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தானுங்க. அவனுக்கு ஒரு சின்ன கூட்டம் தான், அவனுக்கு ஜாலியாக இருக்கானுங்க. மேற்கத்தானுங்க போன லெவலுக்கு அவனுங்களிருந்து ரொம்ப லீஸ்ட் ஃபெட்டிஷ்னா இந்த ஃபெம்டாம், பிடிஎஸ்எம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப பேசிக்காக அவனுக்கு உள்ளே போகிறதுனாலே ஆர்ஜியா, பிடிஎஸ்மா, ஃபெம்டாமா இந்த மாதிரி வந்து உள்ளே போயிட்டு இருந்தானுங்க. நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஸுரி. இவனுக்கு வந்து கெட்டிங் லைடே வந்து ஃபெட்டிஷ் மாதிரி தான். அதில் எங்கே போயிட்டு ஆர்ஜி இல்லை. சமீபத்தில் நான் பார்த்த மேற்கத்தானுகளோட ஒரு ஃபெட்டிஷ் வந்துட்டு ஒரு ஜெயண்டஸ் ஃபெட்டிஷ். அதாவது ஒரு பெண் வந்து ஜெயண்ட்டாக தங்களை விட மிகப்பெரிய உயரத்தில் சூப்பர் ஹியூமன் சைஸில் பெரிய பெரிய ரோபோட்லாம் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த சைஸ்லையும் இவங்க ரொம்ப டைனியாக இருக்கிறதாகவும் நினச்சிக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு ஃபெட்டிஷாக இருந்திருக்கு. அந்த பொண்ணு காலை வச்சு சின்ன டாய் சிட்டி மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை க்ரஷ் பண்ணுற வீடியோலாம் போடுறாங்க. அதை காசு கட்டி பார்க்குறானுங்க. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறானுங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சில்லியாக ஃபீல் ஆகுதோ. ரிலீஜியனுங்கிற பேரில் இதை தான் வந்து காலகாலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சிலை வைக்கிறது, அதே மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்கல்ல. 100 அடிக்கு 200 அடிக்கெல்லாம் கட் அவுட் வைப்பாங்க. நமக்கு எப்போவுமே ஒரு டெண்டன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. நான் சின்னவனாக ஃபீல் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு ஜாய் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நான் சில வீடியோஸ் நான் சொல்கிறது கடந்த 1 வருடம் அதில் வந்து நான் அடிக்கடி ஃபின்டாமுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபினான்ஷியல் டாமினேஷன், இது ஒரு ஃபெட்டிஷை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பற்றி படிச்சுக்கிட்டு அது கூட சுற்றிக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபின்டாமை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது என்னென்னா, நீங்கள் வந்து பணம் கொடுத்துருவீங்க ஒரு பெண்ணிடம், அந்த பெண் உங்களை ஏசுவாள், கெட்ட வார்த்தையில் திட்டுவா. இது வந்து ஒரு ஹை கொடுக்குது. ஸோ இந்த ஃபின்டாமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக ஃபெம்டாமை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பெண்ணிற்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கிறது. இது எப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து மிசோஜினி, இந்த பேட்ரியார்கல் சொசைட்டி அதெல்லாம் இருக்கானுங்களே. ஸோ அதோட ஒரு விளைவாக இந்த கிங்க் வந்து உருவாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து அடங்கி போவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானுங்க. அது ஒரு ஃபேண்டஸியாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்க்காத ஒரு விஷயம் வந்து இந்த ஃபின்டாம் என்னென்னா பணத்தையும் கொடுத்து திட்டு வாங்கணும். அது வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. நம்ம ஊர் பிரமிட் ஸ்கீமு எம்எல்எம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த ஃபின்டாம் வகையராவை நம்மளால் பார்க்க முடியும். ஆரலிசம் அப்படின்னு ஒரு ஃபெட்டிஷ். ஆரலிசம்னா இந்த சவுண்ட்னால எழக்கூடிய ஒரு ஜிஜிக்கா. இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். நம்ம ஊரில் இந்த ஃபெட்டிஷோட ரொம்ப பேசிக் லேயரை வந்து டச் பண்ணியிருப்பானுங்க. நைட்டு 10-11 மணிக்கு வந்து இந்த ரேடியோவில் வந்து லவ் ஷோஸ், பெண்கள் போடுற ஷோஸை சொல்கிறேன், நாட் அபவுட் ஆண்கள். அந்த வாய்ஸோட டோனே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மீட்டரில் வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த டைமில் அது புரியலை. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இவனுங்க அதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கானுங்க. ஃபெட்டிஷ்கள் வந்து ரொம்ப யூசர் ஸ்பெசிஃபிக்காகவும் இருந்திருக்கு. பெண்களுக்குன்னு சில ஃபெட்டிஷ் இருந்திருக்கு, ஆண்களுக்குன்னு சில ஃபெட்டிஷ் இருந்திருக்கு. வெயின்ஸ் எல்லாம் தெரியணும்னு ஆசைப்படுறதெல்லாம் வந்து இந்த பெண்கள் அதிகமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து சீக் போன், காலர் போன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மால் நியூட்ரிஷனை வந்து ஆண்கள் ஃபெட்டிஷாகவும் ரச்சகனிஸ்டிக் ஃபீலை பெண்கள் ஃபெட்டிஷாகவும் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதாக எனக்கு ஒரு ஃபீல் வந்து வருது. நம்ம ஊரில் இந்த டாமினன்ட் சப்மிசிவ் ஃபெட்டிஷ் வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இவனுங்க பர்னால இருக்கிறானுங்க. ஸோ அவனுங்க அட் த சேம் டைம் டாமினண்ட்டாகவும் இருக்கானுங்க, சப்மிசிவாக இருக்கிறானுங்க. டியூவாலிட்டி ஆஃப் லைட் மாதிரி அதனால் வந்தால் நான் சப்மிசிவ், கீழே இருக்கிறவனுக்கு நான் டாமினேட். ஸோ அதனால தான் என்னவோ நம்ம ஊரில் இந்த டாம் சப் ஃபெட்டிஷ் வந்து பெருசாக வந்து செல்ஃப் எடுக்கலை அப்படின்னு வந்து எனக்கு தோணும். இந்த கான்வர்சேஷன் எதை நோக்கி போகுது தெரியல. ஃபெட்டிஷை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளெல்லாம் நான் போல. இப்போ நான் சொன்னதெல்லாம் கைட்லைன்ஸில் அடி வாங்காமல் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி இன்டெப்த் கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள். அடிக்கடி வருவேன்.